ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து எல்ஜியில் வந்து 550 லிட்டரு பெரிய சைஸு இன்வெர்டர் மாடல் ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா, போர்டு வந்து 6 டைம் பிளிங்க் ஆச்சு. கம்ப்ரஸர் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆகுது, உடனே வந்து அதாவது ஆஃப் ஆகிடுது. அதாவது சவுண்டோடு சேர்த்து ஆஃப் ஆகுது. ஸோ போர்டு கூட நமக்கு வந்து டைரெக்டாக ஆன் ஆகலை. நடுவில் வந்து அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும் ஜஸ்ட் ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆகுது. இந்த 6 டைம் பிளிங்கிங் வந்தது. சரி, கேஸ் ஏதாவது நமக்கு ஃபில்டர் பிளாக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி கம்ப்ரஸரில் அது வந்து எரர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கூட ரிலீஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணோம். திருப்பி வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. மார்க்கெட்டில் விசாரித்ததுக்கு போர்டு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தால், அதுவும் இல்லாமல் வாரண்ட்டி இல்லைனாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட போர்டு கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து டம்மி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம். அதாவது நார்மல் கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த போர்டு என்ன இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோ அதோட ஒர்க்கிங் எல்லாம் நம்ம வந்து மேனுவலாக வந்து பண்ண போகிறோம், டைமரை வச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் கம்ப்ரஸர் வைக்கிறப்போ நமக்கு வந்து டைமர் கீழே வந்து டைரெக்டாக வந்து ஒர்க் ஆகிடும். ஆனால் நமக்கு கீழே வந்து கம்ப்ரஸர் கிட்ட ஒரு ஃபேன் இருக்கும், அதே மாதிரி உள்ள டீப் ஃப்ரீசரில் ஒரு ஃபேன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து டிசி தேவைப்படும், டிசி வோல்ட்டு 12 வோல்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இந்த 12 வோல்ட் அடாப்டரு, டைமர், இது ரெண்டுத்துக்கும் மேலே வந்து நம்ம வந்து தெர்மாஸ்டார்டர் வந்து செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்ளை வந்து நமக்கு தெர்மாஸ்டார்டரில் வரும். அதுக்கடுத்து வந்து டைமருக்கு போகும். டைமர்லேருந்து நார்மலாக கம்ப்ரஸருக்கும் போகும், ப்ளஸ்ஸு அடாப்டருக்கும் போகிற மாதிரி கொடுக்குறோம். அடாப்டர் நமக்கு, அதாவது டைமர் வந்து நமக்கு கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிறப்போ அந்த 2 ஃபேனும் ரன்னிங்கில் இருக்கும், பக்காவாக இது ஒர்க்கிங்கில் இருக்கும். டிஃபால்ட் டைமிங் ஆஃபில் இருக்கிறப்போ, அதாவது கம்ப்ரஸருக்கு போகிற சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஹீட்டருக்கு கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஹீட்டர் செக்ஷன் மட்டும் நம்ம தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வெல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து வயரிங் பண்ணியிருக்கோம். வயரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு இதோட டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்ன சர்க்யூட் டயக்ராம் நம்ம எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக போடுறோம். ஏன்னா அது வந்து ஓவர் லென்த் ஆகிடுன்றதுனால. இதுக்கு வந்து நம்ம 72 கம்ப்ரஸர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு 450 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் நார்மல் நம்ம டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஒரு சைடு பை சைடு ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இல்லை நார்மல் 500 லிட்டர் ஆகட்டும், 550 லிட்டர் ஆகட்டும், 600 ஆகட்டும், சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட் வரும். கேஸ் ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் 600க்கு அவள் தான் நமக்கு வந்து வரும். இருந்தாலும் வந்து இன்னர் போகிறத டம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக போட்டுடுறோம். அதாவது இன்னர் போகிறத மட்டும் டம்மி பண்ணிவிட்டு கீழே கம்ப்ரஸர் கிட்டே இருக்கிற கண்டென்சர் அப்படியே தான் இருக்குது. இன்கேஸ் திருப்பி வந்து நமக்கு அகைன் ப்ராப்ளம் வரக்கூடாது, லீக்கேஜ் ஆகி அப்படின்றதுனால அது போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஸ்டெய்னர், கோத்ரேஜ் ஸ்டெய்னர் இது.
கேமரா இருக்கட்டும். கேப்லர் வந்து அதோட கேப்லரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இருந்தது. செக்ஷன் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சும்மா அப்படியே ப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு அதோட கிரீசிங் கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வயரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம் வேக்யூம் வச்சுட்டு. ஏன்னா நமக்கு கீழே வந்து ஃபேன் வந்து கம்பல்சரி ரன்னிங்கில் இருக்கணும் கேஸ் ஏற்றணும் அப்படின்னா, கண்டென்சர் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் ஃப்ரீசர்லேருந்து மேலே வர்ற வயரு வந்து நமக்கு கிட்டத்தட்ட யூஸ் ஆகும். கொஞ்சம் டைமிங் எடுத்தோம் அப்படின்னா அதோட வயரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வயரு நமக்கு உள்ளேருந்து வெளியில் வர்றது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட வயரிங்கில் எல்லாம் கொடுத்துடலாம். ஒரு ஹோல் 2 ஹோல் போடுற மாதிரி இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து இன்னர் கண்டென்சர் வந்து டம்மி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஹோல் போட்டு இன்கேஸ் அந்த இடத்துல வந்து பைப் எதனா டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இல்லை நமக்கு வந்து திருப்பி கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஹோல் போட்டுறது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்கும். வயரிங் முடிச்சாச்சு. இந்த வயரிங் வந்து நமக்கு
எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்க் வைக்கிறேன். ஒருவேளை டீட்டெயிலாக வேணும், சர்க்யூட் டயக்ராம் போட்டு அது எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவில் நல்லா பண்ணியிருக்கிறோம். அது பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட போடும். ஏன்னா மந்த்லி 2-3 வீடியோஸ் வந்து நமக்கு வந்துடும். கேஸ் சார்ஜிங் பண்ணியாச்சு. நமக்கு வந்து டீப் ஃப்ரீசரில் தெர்மாஸ்டார்டர் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அந்த தெர்மாஸ்டார்டர் இருந்தது ஏர் கண்ட்ரோல் கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். அதாவது பேனலுக்கு உள்ள நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த பேனலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் ஆகும். அப்போ வந்து நமக்கு கீழே போகிற கூலிங் கூட கம்மியாகும். பர்ஃபெக்டாக வந்து கட் ஆஃபும் ஆகும். ஹீட்ரு கூட நம்ம இதிலே வந்து செக் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து திருப்பி நாளைக்கு ஒர்க் ஆகலைன்னா திருப்பி வர முடியாதுன்றதுனால பயோமீட்டர் மட்டும் டைரெக்ட் பண்ணிவிட்டு ஹீட்ரு கூட ஆன் பண்ணி செக் பண்ணியாச்சு. பக்காவாக நமக்கு செட் ஆகிடுச்சு. திருப்பி இப்போ அந்த எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பேனல் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். திருப்பி இதோட அந்த வயரிங் ஒருவேளை தனியாக வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். லிங்க்கு கீழே வைக்கிறேன். அது சர்க்யூட் டயக்ராம் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஒருவேளை புரியல அப்படின்னா தனியாக கூட ஒரு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.